ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ராமு. தமிழகத்தை போலவே புதுச்சேரியிலும் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. வருகின்ற 9ஆம் தேதி புதுவையில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இதனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்புமனு தாக்கலை முடித்துவிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி தேர்தல் களத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. 3ஆம் தேதி பிரதமர் மோடி புதுவை வந்திருந்த நிலையில் 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள புதுவை வந்திருந்தார். புதுச்சேரியில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக வாக்கு சேகரிக்க சாலை மார்க்கமாக வந்த விஜயை வரவேற்க வழிநடிகிலும் ஏராளமான தொண்டர்கள் காத்திருந்தனர். அப்போது அவர் வந்ததை கண்டு அவரது தொண்டர்கள் காரின் மேல் ஏறி தலைகால் புரியாமல் கத்தி ஆர்வாரம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனே அங்கிருந்த காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தி விஜயின் காரை அனுப்பி வைத்தனர். இருப்பினும் சிலர் விஜயை நோக்கி கூலிங் கிளாஸ், தர்பூசணி பழம் உள்ளிட்டவற்றை தூக்கி வீசினர். இதனிடையே ரோட் ஷோவின் போது பாதுகாவலர் ஒருவர் தொண்டரை விரட்டிய போது அதனை பார்த்த விஜய் அந்த பாதுகாவலரிடம் கடிந்து கொண்டார். விஜய் வருகையால் பல இடங்களில் மக்கள் கூடியிருந்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து புதுவையின் பல்வேறு தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். மணவெளி தொகுதியின் தாவேகா வேட்பாளர் ராமுவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது ராமு என சொல்வதற்கு பதிலாக தாவேகா வேட்பாளர் செல்வத்திற்கு வாக்களிக்கும்படி விஜய் கேட்டுக்கொண்டார். கொஞ்சம் இடைவெளி விட்டு சுதாரித்துக் கொண்ட வேட்பாளர் என் பெயர் ராமு என விஜயிடம் கூற கொஞ்சம் கன்ஃபியூஷனான விஜய் மீண்டும் மிஸ்டர் ராமுவிற்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் என்றார். விஜய் குறிப்பிட்ட செல்வம் என்பவர் மணவெளி தொகுதி பாஜக வேட்பாளர் ஆவார். அதேபோல் தாவேகா சார்பில் நிறுத்தப்பட்ட ராமுவும் நீண்ட காலமாக பாஜகவில் பணியாற்றி வந்தவர். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக மார்ச் 2026இல் பாஜகவிலிருந்து விலகி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர். கட்சியில் சேர்ந்த உடனே பாஜகவினருக்கு சீட் கொடுத்ததாக புதுவையில் தாவேகா நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்து கட்சி துண்டுகளை கீழே வைத்துவிட்டு எதிர்ப்பு தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சொந்த கட்சியின் வேட்பாளர் பெயரை தெரியாமல் விஜய் பிரச்சாரம் செய்தது புதுச்சேரி மட்டுமல்ல, தமிழக தாவேகாவினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் மிஸ்டர் ராமு இவருக்கு உங்க ஆதரவு கொடுங்க. தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் மிஸ்டர் ராமு இவருக்கு உங்க ஆதரவு கொடுங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.